ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் சூப்பராக நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல், வியாபாரம், அலுவலக பணியிலெல்லாம் இன்னைக்கு எப்படி அமைங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைகிறது. இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு 2 கூடிய தனஸ்தானாதிபதியும் 11 கூடிய லாபஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை, அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான நிறைய செயல்பாடுகளை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம். நிறைய ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இப்பொழுது பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு கூட பெரிய தொகை உங்கள் கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷப்படக்கூடிய வகையில் சிறப்பாகவே இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே, அதாவது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட எனக்கு சொல்லலாங்க. சிக்கல் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது பொருளாதாரத்தில். எனவே கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே உங்களால் கொடுத்து முடிக்க முடியும் நண்பர்களே. இப்போது பழைய கடன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடைக்க முடியும். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் இப்போது வசூல் செய்து கொள்ள முடியும். ஸோ அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை தான் இருக்குதுங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளில் கூட இப்பொழுது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் அனுகூலமான ஒரு நாளாக நீங்கள் மாறிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் அனுகூலமான நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு மிகுந்து காணப்படுதுங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். எனவே சிறப்பான ஒரு நாள், காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சந்தேக குணத்தை விட்டுவிடு நண்பர்களே. இன்றைய தினம் சந்தேக குணமாக காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அந்த சந்தேக குணத்தை விட்டுவிட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவரை கேட்காம உங்களால் மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்குறது நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் உட்காந்து பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த சந்தேகங்கள் மூலமாக சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக நிறைய பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. ஏன்னா கையில் அந்தளவுக்கு பணம் புழக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரும். புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குங்க. அதனால மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு உணர்வு இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். நல்ல தன லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை நம்பி தருவாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பொறுப்புகள் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கூடுதுன்னு அர்த்தம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனும் சிறப்பான ஒரு நாளாக அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையும். சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே. புது விதமான பயணங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. இது வரைக்கும் போகாத ஊருக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் கூட விளையாடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமான நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. ஆஃபீஸ்லையும் சரி, உங்கள் வியாபாரத்திலும் சரி, சிறப்பாக நீங்கள் வெற்றிகளை பெற்று அதிகமான புகழை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே. நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நாளே எண்ணம் ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்த சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உற்சாகமான நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் சேரும். காது குளிரும். அதன் மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்கில் இருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை மாறி உடனடியாக நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக எல்லா காரியங்களும் செய்து முடிக்க முடியுங்க. நல்ல ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு பல்வேறு வகையில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையில் நீங்கள் அவசரப்படக்கூடாதுங்க. உங்கள் காதலரை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகம் இருக்குது அப்படின்னா அமைதியாக நீங்கள் அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக
மனம் உடையக்கூடாதுங்க. அன்பு அப்படின்றது ஆக்கப்பூர்வமான நோக்கத்தால் மட்டும்தான் இருக்கணும். பேராசையால் இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். இன்னைக்கு வாழ்ந்தா போதும் அப்படின்ற எண்ணத்தை இங்கே கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பணத்தை சேமிக்கணுங்க. பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபட்டு பணத்தை செலவிடக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுவது நல்லது. அதன் மூலமாக எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளோட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் தான் வாழ்க்கையை அழகாக்குங்கிறதுனால சின்ன சின்ன தோல்விகள்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அலுவலக பணிகளை சிறப்பாக பணியாற்றுறதுனால நல்ல பாராட்டு புகழ் கூடும். வாழ்க்கையிலேயே நல்ல அழகான தருணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களது பாராட்டுகள் அதிகரிக்கும், புகழ் கூடுங்க. இன்றைய தினம் எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுட்டு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த சண்டைகள் ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் பேசி நடந்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள், நல்ல புகழ்மிக்க ஒரு நாளுங்க. ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நல்ல உற்சாகமான தகவல் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். பிசினஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வியாபார வாழ்க்கை அதோட புகழ் தரும். நல்ல ஒரு பணப்புழக்கம் நிறைந்த செல்வாக்கான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கு நம்பர் 6 6ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் கருகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. குறிப்பாக இன்றைய தினம் நிறைய புதிய பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க. ஆசைப்படுறதுக்காக எல்லா பொருளும் வாங்கணும் அவசியம் கிடையாது. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். அதனால் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நிறைய ஆடம்பரமான வாழ்வு குறித்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட சந்தேக உணர்வுகள் காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை நீக்கிக் கொள்ள முடியும் என்றாலும் நீங்கள் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பழைய கடன்களை எல்லாம் நீங்கள் அடைத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். சந்தேக குணத்தை இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை தீர்த்துக்கங்க. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட இப்பொழுது சீக்கிரமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு சாதகமாக நல்ல சூழ்நிலைகள் அமைகிறது. புதிய விதமான பயணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதனால சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. புதிய விதமான பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம், பயணங்கள் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.